ஒரே விலையில் எடுக்கிறது. என் மருமக கோவிச்சுக்கிட்டானா? இதை கேட்ட சக்தி, அப்ப வேணுமென்றால் உங்க மருமகளுக்கு எடுக்கும் புடவையை விலையை விட 50 ரூபாய் கம்மியா எடுத்து தாங்க, ஓகேவா என்றாள் உள்ளே போன குரலில். அவளிடம் கேட்டு சொல்றேன் என்ற தாமரையிடம், லோட்டஸ், என்ன பகச்சிக்காதீங்க, சொல்லிட்டேன். தாமரை உடனே, அச்சோ, உன்னை பகச்சிக்க முடியுமா ராசாத்தி, கொஞ்சம் என் மேல கருணை காட்டு தாயே என்றவுடன் சக்தி சிரித்து விட்டாள். சக்தி கோபமாக, நீங்க ஒன்றும் எடுத்து தர வேண்டாம், நானே ரிஷியிடம் கேட்டு எனக்கு வாங்கிக்கிறேன். நான் கேட்காமலேயே என் ரிஷி எனக்கு எடுத்து தருவார். புடவை மட்டும் இல்ல, அவன் சொத்து முழுதும் இப்போ நீ கேட்டாலும் ஐயா எழுதி கொடுத்துருவாரு. எதுக்குடி என் மேல கோவம்? அவன் எத்தனை எடுத்து கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். நீ ஆச்சு அவனாச்சு. அத்தை, நான் சொன்னபடி வெள்ளைக்காரி தானே? ரிஷி என்ன சொல்றார்? அவள் அழகில் மயங்கி கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாரா? பெண் உள்ளூரா, நமக்கு தெரிந்தவங்களா என்று கேள்வியை அடுக்கிக் கொண்டே சென்றாள். அந்த பக்கம் இருந்து சத்தம் வராமல் போகவே, அத்தை என்று பல முறை அழைத்து விட்டாள். இவள் கத்தினதை கேட்டு தாமரை, என் காது போச்சு, கத்தாத சக்தி, நீ கேட்ட கேள்விக்கு என் தொண்டை காய்ந்து விட்டது, தண்ணீர் குடித்தேன். உனக்கு பதில் வேண்டுமா வேண்டாமா? ஆர்வத்தில் சக்தி, சொல்லுங்க சொல்லுங்க. ரிஷி கல்யாணம் செய்து கொண்டால் அவளைதான் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறான். அதுவும் உடனடியா செய்யணுமாம். இங்க நான் நம்ம தாரணிக்கு ஜாதகம் பார்த்தேன் சக்தி கண்ணா. சக்தி அதிர்ச்சியாக, என்ன தாரணிக்குமா? அச்சோ, அண்ணா தாரணிய லவ் செய்றானே, அத்தை மாப்பிள்ள யாராவது பார்த்துட்டீங்களா? முதலிலேயே அத்தையிடம் இவர்களை பற்றி சொல்லாதது தப்போ? இப்ப என்ன செய்ய? தாரணி என்ன சொன்னா? போன தடவை பேசும்போது அவளும் வரத்தை விரும்புறதா சொன்னாலே. சக்தி கலக்கமாக, அத்தை என்ன சொல்றீங்க, தாரணிக்குமா என்று மறுபடியும் உறுதி செய்து கொண்டாள். கழுத நடிக்காத, கையில நீங்க கிடைத்தால் 4 போடு வேணாக்கும். அத்தை, நீங்க சொல்லவில்லை என்றால் எனக்கு தெரியாதா? என்ன பதிலே காணும்? சொல்லு சக்தி, உனக்கு எப்போதிலிருந்து தெரியும் என்ற தாமரையிடம் சக்தி உண்மை மறைக்காமல், அத்தை, அண்ணா 4 வருடமா லவ் செய்யறான் என்று யூகம். தாரணி 2 வருடமா தான். போன தடவை தான் சொன்னான். சாரி அத்தை, உங்களிடம் சொல்லாதது தப்புதான். எனக்கு ஒரு அண்ணியா? சூப்பர் என்று சக்தி குதிக்காத குறையாக கூறினாள். மாமா என்ன சொன்னாரு? லோட்டஸ், நீங்களே கண்டுபிடிச்சிங்களா? எங்க அத்தை? யாரு? ஜேம்ஸ் பாண்ட் பேத்தியாக்கும். சக்தி சொன்னதை கேட்டு தாமரை, இத்தனை வருஷம் கழிச்சு ஏண்டி எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு செய்யற என்று கிண்டல் செய்தாள். நல்ல வேளை எங்க தாத்தா உயிரோட இல்லை, இல்லை என்றால் எங்க பாட்டி நிலைமை என்று தாமரை சோகமாக கூறினாள். போங்க அத்தை, உங்களை பற்றி பெருமையா தான் சொன்னேன் என்று சினிங்கினாள். எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் சக்தி. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுக்கலாம். எங்க அம்மா ஃபோன் செய்யவே இல்லை, பாத்தீங்களா? இப்பவே மருமக வராமலே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, சுத்த மோசம் என்று சக்தி அவள் அன்னை பற்றி தாமரையிடம் புகார் வாசித்தாள். மண்டபம் பார்த்தாச்சு சக்தி கண்ணா. உங்க அம்மா உனக்கு ஃபோன் செய்தப்போ நீ எடுக்கல. அப்பதான் சக்திக்கு காலையில் ஃபோன் சைலண்ட் போட்டது ஞாபகம் வந்தது. தலையில் குட்டி கொண்டாள். ஓ சூப்பர், 2 கல்யாணமா? அண்ணா கல்யாணம்,
இந்த தரு கூட சொல்லவே இல்லை அத்தை. அவளுக்கு உங்க அண்ணன் கூட பேசவே நேரம் சரியா இருக்கு என்ற தாமரையிடம் சக்தி, இருங்க, அவளுக்கு நாத்தனார் கொடுமை என்றால் என்ன என்று காண்பிக்கிறேன் என்று போலியாக மிரட்டினாள். இதை கேட்ட தாமரை, அவளும் உன்னை அதே போல கொடுமை செய்ய போறா? என்னிடம் வேலை ஆகாது அத்தை. உங்க பொண்ண நானா பார்த்துடலாம். அவ கூட அப்புறம் சண்டை போடு. சரி, எப்ப வர? தை மாதம் முதலிலே வந்துடு. சக்தி சந்தோஷமாக, கண்டிப்பா நான் இல்லாமலா அத்தை? நீ தான் முக்கியம் கண்ணா. உனக்கு ஓகே தானே? ரிஷி போட்டோ அனுப்பியிருக்கேன், பார்த்து சொல்லு. ஜோடி பொருத்தம் பிரமாதம். சக்தி, ரிஷி இருவரும் அமெரிக்காவில் எடுத்த போட்டோவை தாமரை அனுப்பியிருந்தாள். எதற்கு எனக்கு ரிஷி போட்டோ அனுப்பியிருக்காங்க? மனதில் யோசித்தபடியே, நான் சொல்ல என்ன இருக்கு அத்தை? உங்க இஷ்டம் அத்தை. உங்களுக்கு பிடித்தால் எனக்கும் ஓகே. வாக்கு மாறக்கூடாது சத்தியமா. கண்டிப்பா. சரிதானா? எதற்கும் பார்த்து சொல்லு. என்ன அத்தை, என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா எனக்கு டபுள் ஓகே போதுமா? என்னை எதுக்கு இத்தனை தடவை கேட்குறீங்க? சக்தி குழப்பமாக, ரிஷி யாரை கல்யாணம் செய்தால் எனக்கு என்ன? உன்னை கேட்காமல் யாரை கேட்கறதுடா? என் மருமக கல்யாண பெண் நீ. நீ சொல்லாமல் யார் சொல்லுவா? எங்க ரிஷிய சமத்தா கல்யாணம் செய்ய சம்மதம் சொன்னதுக்கு தேங்க்ஸ் ராசாத்தி. சக்தி அதிர்ச்சியில், என்னது என்று போனை நழுவ விட்டாள். எனக்கு மருமகளா வரப்போற அதிர்ஷ்டசாலி நீ தான் சக்தி மேடம். என்ன சத்தத்தை காணோம்? சக்தி குட்டி, என்ன வெள்ளக்காரி வரல என்று ஏமாற்றமா? பரவாயில்ல விடு சக்தி. ரிஷிக்கு இந்த ஜென்மத்தில் நீதானே எழுதியிருக்கு போல. எப்படியோ நாம தமிழிலே சண்டை போட்டுக்கலாம் என்று தாமரை பாவமாக கூறினாள். நீ மருமகளா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி. என் செல்ல சக்தி குட்டி எங்களுக்கு மருமகளா வரப்போவதை நினைத்தால் எத்தனை சந்தோஷம் தெரியுமா? வீட்டில் அனைவருக்கும் சந்தோஷம் குட்டி. எங்க எல்லாரை விட தாத்தாக்கு தான் ரொம்ப சந்தோஷம். பேர கல்யாணம் என்பது சும்மாவா? ஏற்கனவே கஷ்டப்பட்டாச்சு. உனக்கும் ரிஷிவை பிடித்து இருக்கு தெரியும் கண்ணா. இது என்ன புதுக்கதை? எனக்கு எப்படி? தாமரை கூறியது எதுவும் சக்தி காதில் விழவே இல்லை. அத்தை என்று காத்துதான் வந்தது. ஏண்டா தூக்கம் வருதா? சத்தமே காணோம். நாளைக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு பேசுறேன் சரியா? சக்திக்கு நான் உலர்ந்து விட்டது. பால் குடிச்சிட்டு படு கண்ணா என்று தாமரை போனை வைத்தாள். சக்திக்கு ஒன்றும் புரியவில்லை. ரிஷியை நான் கல்யாணம் செய்துக்கணுமா? எனக்கு பிடித்திருக்குன்னு எப்ப சொன்னேன்? நந்துவை தவிர யாரையும் கணவனாக நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தாமரை அத்தை என்றால் பிரியம்தான். இருந்தாலும் நந்து கூட கல்யாணம் என்று அவன் அன்னையிடம் சொன்னானே. என்னால் நந்துவை மறந்து வேற ஒருவனை கல்யாணம் செய்ய முடியுமா? 10 நிமிடம் கழித்து அவள் அன்னை அழைத்தாள். தேவி கேட்டவுடன் என்ன சொல்வது என்று தெரியாமல் சம்மதம் என்று கூறி வைத்து விட்டாள். தேவி வைத்த அடுத்த 5வது நிமிடம் தாமரை அழைத்து, ராசாத்தி ரொம்ப சந்தோஷம். சத்தம் இல்லாம இருந்தாயே. எத்தனை கவலைப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியும் என் சக்தி குட்டி பத்தி. ஏற்கனவே நாங்க செய்த குளறுபடியில பல பிரச்சனை கண்ணா. இப்பொழுது அது போல நடந்தால் எங்களால் தாங்கிக்க முடியாதுடா. ரிஷினால கண்டிப்பா முடியாது. அது என்ன என்றாவது சக்தி கேட்டு இருக்கலாம். தாமரையும் சொல்லவில்லை. என்ன என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். உன் ஆசைப்படியே நீ என் கூட இருந்த இந்த கிராமத்திலேயே இருக்கலாம். ரிஷி எங்க வேண்டுமென்றாலும் போகட்டும் என்று ஆசையாக பேசி வைத்து விட்டாள். அத்தையை நான் எப்படி நோகடிப்பேன்? அத்தைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருக்க கூடாதோ? எத்தனை ஆசையாய் கூறினார்கள். தலை பாரமாக இருந்தது. அப்படியே கண் அசைந்து விட்டாள். சக்தி கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் ரிஷியை பார்க்க வேண்டும், அவனுடன் பழக வேண்டும், அவன் எப்படி இருப்பான் என்று யோசிப்பாள். இப்பொழுது எல்லாம் ரிஷி என்று நினைத்தாலே நந்து முகம்தான் மின்னி மறையுது. நந்துவை பார்த்தாலே மனதில் ஏதோ இனம் புரியாத வலி.
வேலையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்தாலும் இன்னும் ஒரு வருட பாண்டு இருக்கு. என்ன செய்வது தெரியாமல் குழம்பினாள். ரிஷியுடன் இந்த திருமணம் ஒத்து வருமா? என்னால் நந்துவை மறந்து ரிஷியுடன் வாழ்க்கை நடத்த முடியுமா என்ற கேள்வி எப்பொழுதும் அவள் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. நந்துவும் ஒன்றும் சொல்வது போல இல்லை. முன்பை விட அவன் மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கான். நான் தான் இவனை எண்ணி உருகி கொண்டு இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டாள். நாளாக சக்தி துருதுருப்பு இல்லாமல் அமைதியாக இருந்தாள். ரோஷினி கூட ஏன் இப்ப எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க சக்தி என்று கேட்டுவிட்டாள். சக்தி ஒன்றும் இல்லை என்று அதற்கு பதில் கூறாமல் சிரித்து மழுப்பி விட்டாள். ரிஷிக்கு இப்ப எல்லாம் சக்தியின் துருதுருப்பு குறும்பு எல்லாம் குறைந்தது போல இருந்தது. உடனே அவன் அன்னையை அழைத்து கல்யாணம் எத்தனை சீக்கிரம் வைக்க முடியுமோ அத்தனை சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க என்றவுடன் தாமரை, என்ன ரிஷி இப்படி சொல்ற? என் மருமகளிடம் நீ யாரு என்பதை சொன்னியா? அம்மா, அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். முதலில் நிச்சயம் அன்றே கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்று மாமாவிடம் கேளுங்க. தாமரை ஆச்சரியமாக, கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னவனா இப்படி பேசுறது, அவசரப்படுறது? திருட்டு பையல, பாவண்டா சக்தி குட்டி, விளையாடாம அவளிடம் கல்யாணம் முன்பு எல்லாத்தையும் சொல்லிடு என்றாள் கவலையாக ரிஷி. கண்டிப்பாம்மா என்று உறுதி அளித்தான். சொல்ல சந்தர்ப்பம் அமையுமா என்று பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சக்தி எப்படியாவது ரிஷியுடன் நடக்கும் கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று யோசித்து அப்படியே தூங்கிவிட்டாள். என்ன முயன்றும் சக்தியால் ரிஷியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நந்துவிடம் பேசினால் அவள் மனக்கவலைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று நந்துவிடம் பேசினாள். நந்து, நான் சொல்வதையெல்லாம் பொறுமையா கேளு. எனக்கு எங்க அத்தையை பிடிக்கும் என்று உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அவங்க பையனுடன் எனக்கு அடுத்த மாசம் நிச்சயம். தெரியாததை போல என்ன சொல்ற? அடுத்த மாதமா என்றான் நந்து. பேரு ரிஷி. நந்து உடனே அவளிடம், நீ அவனை காதலிக்கிறியா? காதலெல்லாம் இல்லை, ஆனா எனக்கு அவரை பிடிக்கும். அத்தையை பிடிப்பதனால் அவரையும் பிடிக்கும். பிடிக்கணும் என்று அவளுக்கு அவளே சொல்லிக்கொண்டாள். என்ன பிடிக்குமா? அவர் கூட சின்ன வயதிலிருந்து பழக்கமா? காதலா? உங்க அத்தை பையன் என்றால் எனக்கு தெரியாமல் என்னை எங்கேயாவது பார்த்து இருக்கிறாளா? அட லூசு ரிஷி, உன்னை பார்த்திருந்தால் இப்பொழுது உன்னை கண்டு கொண்டு இருக்க மாட்டாளா? ஆமால, அவரை நான் பார்த்தது கூட இல்லை. சின்ன வயசிலிருந்து ரிஷி அவளுக்காக ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கிய பொருட்களை காண்பித்து எனக்காக பார்த்து செய்கிறவரை எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? எனக்கு அவரை பிடிக்கும். பார்த்து பழகுனாதான் பிடிக்கும்னு இல்லையே. அந்த பெட்டியில் இருந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கதை சொல்லியது. எத்தனை ஆசையாக அவளுக்கு தேர்வு செய்து வாங்கி அனுப்பியது என்று ரிஷிக்கு நன்றாக தெரியுமே. பேசிக்கொண்டு இருக்கும்போது அவனுக்கு முக்கியமான ஃபோன் கால் வந்தது. பேசியபடியே அப்புறம் வர சக்தி சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான். எத்தனை முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டு இருந்தேன். என் மன உணர்வு அவனுக்கு புரியவில்லையா? நந்தனிடம் எதை எதிர்பார்த்தேன்? இங்கு நந்து முன்னால் நடமாடி கொண்டு இருந்தால் மட்டும் அவனது மனது மாறிவிடுமா என்ன? எப்படியும் அடுத்த வாரம் கிளம்பணும். டிக்கெட் கிடைத்தால் உடனே கிளம்பிடலாம். என்னால் நந்துவை மறக்க முடியுமா? முயற்சி செய்துதான் பார்க்கணும். ரிஷியிடம் கூறாமல் சென்னை கிளம்ப ஏற்பாடு செய்தாள். இதற்கிடையில் தாமரை ஊரிலிருந்து அழைத்து ரிஷி புகைப்படத்தை பாரு என்று பல தடவை கூறிவிட்டாள். நந்துவை பிரிய போகும் கோபம் வருத்தம் அவளை ஆட்கொண்டது. எல்லாம் நீங்களே முடிவு செய்திடுங்க. என்னை ஏன் படுத்துறீங்க? உங்க மகனுக்கு என் மேல அக்கறை இல்லை, உங்களுக்கும் இல்லை.
என்று வெடித்து அழுதாள். தாமரையுடன் சண்டை போட்டாள். ரிஷி போட்டோவை பார்க்காமல் ரிஷியை பிடிக்கவில்லை என்று பட்டுன்னு சொல்லிவிட்டாள். என்ன சொல்வது என்று தெரியாமல், உங்க மகன் கூட கிராமத்தில் அந்த பட்டிக்காட்டில் வந்து என்னால் குப்பை கொட்ட முடியாது. சக்தி சொன்னதுக்காக வாழ்நாள் முழுதும் வருத்தப்படுவாள் என்று எண்ணி இருந்தால் அதை சொல்லி இருக்கவே மாட்டாளோ என்னமோ. தாமரையிடம் அப்படி கூறிய பிறகு அவள் செய்த தவறை நினைத்து வருந்தினாள். இதை கேட்ட தாமரை, சக்தி, உண்மையா உனக்கு இந்த கிராமத்தில் இருக்க வந்து வாழ இஷ்டமில்லையா? சொல்லு சக்தி, எதா இருந்தாலும் சொல்லு. ப்ளீஸ், இப்ப எதையும் கேட்காதீங்க. நான் என் முடிவை ஊருக்கு வந்து சொல்றேன் அத்தை என்று சக்தி கூறி போனை வைத்து விட்டாள். தாமரை பதறி ரிஷியை அழைத்தாள். தாமரை சக்தி சொன்னதை கூறாமல், அவளுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றா கண்ணா என்றவுடன் ரிஷி, கல்யாண வேலையெல்லாம் நடக்கட்டும், இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேம்மா என்று பேசி வைத்தான். ரிஷி சக்தியை அழைத்து, சக்தி, உன்னிடம் முக்கியமான விஷயம் பேசணும். நான் இன்று கனடா போறேன். போயிட்டு வந்தவுடன் கண்டிப்பா உன்னுடன் பேசணும். முக்கியமான விஷயம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சக்தி பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து, என்னன்னு சொல்லு சக்தி. சரி நந்து என்று வைத்து விட்டாள். அப்போ என்ன கோபம் வருது? பதில் பேசுறாளா பாரு செல்லக்குட்டி என்று சிரித்து கொண்டான். நந்தன் கனடா சென்று இருந்த சமயம் சக்தி அவனிடம் சொல்லாமல் இந்திய பயணத்தை மேற்கொண்டாள். கனடாவில் இருக்கும் நந்துவால் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மிகுந்த கோபம் கொண்டான். சக்தி கிளம்பியதிலிருந்து நந்துவை பிரிந்து அவனிடம் சொல்லாமல் வந்தது தப்போ? என்னை போல நந்து என்னை காதலிக்கிறானோ? அதுதான் அவன் சொல்ல போகும் அந்த முக்கியமான விஷயமா இருக்குமோ? அதை எண்ணியவுடன் சந்தோஷம் அடைந்தாள். முதலில் ஊருக்கு சென்று ரிஷியை பார்த்து பேசி முடித்து அப்புறம் நந்துவிடம் போகலாம். ரிஷி அத்தை மனது நோகாமல் நடந்துக்கணும் என்று அவள் பயணம் முழுவதும் யோசித்து கொண்டு இருந்தாள். தாமரை அத்தையிடம் வேற ரிஷியை வேண்டாம், பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டேன். இனி பரத் தாரணி கல்யாணம் நடக்குமா? ரிஷியும் என்னை அழைக்கவில்லை. கல்யாணம் என்று பேச்சு எடுத்ததிலிருந்து ஒரு வார்த்தை பேசினானா? நான் கூப்பிட்டா கூட எடுக்க ஆள் இல்லை. என்னதான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று வேற சொல்லி இருக்கான். அவனுக்கு என்னை விட்டால் ஊரில் பெண்ணே இல்லையா என்று ரிஷியை மனதில் வறுத்து எடுத்தாள். என்னிடம் பேசாமல் இவன் மட்டும் எப்படி கல்யாணத்தை பற்றி முடிவு செய்யலாம்? அப்படி என் மீது நம்பிக்கையா? இருடா, உன்னை வந்து கவனித்துக் கொள்கிறேன். இந்த சக்தியை பத்தி நல்லா புரிஞ்சுப்ப. பயணம் முழுவதும் புலம்பிக் கொண்டே வந்தாள். சென்னை வந்தவுடன் நந்தனை அழைத்து பேச துடித்த மனதை கட்டுப்படுத்தினாள். அவனை நினைக்க கூடாது என்று எண்ணி அவனையே நினைத்து கொண்டு இருந்தாள். இனி அவனை எப்பொழுது, எங்கே, எப்படி பார்க்க முடியும் என்று. பார்க்க முடியுமா? பார்ப்பேனா என்னும் போது அவள் கண் கலங்கியது. ராமிற்கு பல நாள் கழித்து மகளை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. தேவி அவளை கட்டிப்பிடித்து, என்ன கண்ணா இப்படி இளைத்து போயிட்ட, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா என்றபோது, நான் 5 கிலோ அதிகம் ஆகியிருக்கேன், வேண்டுமென்றால் நந்துவை கேளுங்க என்று வாய் வரை வந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளேயே தள்ளினாள். அவள் பேச்சு செயல் எல்லாத்தையும் நந்து கலந்து இருந்தான். ரோஷினியை கேளுங்க என்று மாற்றினாள். சக்தி சொல்ல வந்ததை மாற்றி கூறினதையும் தேவியும் ராமுவும் குறித்து கொண்டார்கள். சக்தி, என்னதான் அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லியும் நந்துவை அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ராம் அவளிடம் கல்யாணத்தை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. மற்றபடி எப்பொழுதும் போல கலகலப்பாக பேசிக்கொண்டு வந்தார். வீடு வந்தவுடன் தேவி மடி மீது படுத்து கொண்டாள். பரத், ஹே செல்லக்குட்டி, எப்போ வந்தீங்க? என்ன திடீர்னு? அடுத்த வாரம்தான் வரேன்னு சொல்லியிருந்த. ரிஷியை பார்க்கணும் என்று சீக்கிரமா கிளம்பி வந்துட்டீங்களா?
போடா, எனக்கு எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் என்றுதான் சீக்கிரம் வந்தேன். நான் யாரையும் பார்க்க விரும்பல என்று சோஃபா தலையணையை எடுத்து வீசினாள். அழகா கேட்ச் பிடித்தான். டேய் பரதண்ணா, நான் பார்க்கறது இருக்கட்டும், உங்க மேடம் என்ன சொல்றாங்க? எங்க, அவ கூட நேத்து பேசுனதுதான் என்று பரத் சோக கீதம் வாசித்தான். அட பாவி, இப்ப மணி காலையில 5, நைட்டு 12 மணிக்கு பேசிட்டு தூங்கி இருப்ப. அதுக்குள்ள பல காலமா பேசாத மாதிரி ரியாக்ஷன். ஓவர் அலம்பலண்ணா. பரத் அவள் ரிஷியிடம் சொல்லாமல் வந்ததை எண்ணி, உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க குட்டிமா. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஊரிலிருந்து தாமரை அழைத்தாள். தேவி தாமரையிடம், சக்தி இப்பதான் டயர்டா இருக்குன்னு போய் படுத்தான் என்றபோது, அந்த புறம் தாமரை, என்ன மேடம், இன்னும் கோபம்தான் இருக்காங்களா என்றபோது, ஆமாம் என்று ஒத்தை சொல்லில் பதில் கூறினாள். வெகு நேரமாக தேவி இப்படி ஒத்தை வார்த்தையில் பேசுவதை கேட்டு தேவியிடமிருந்து போன் வாங்கி, அத்தை, நான் பத்திரமா வந்தாச்சு. தரு எப்படி இருக்கா? அவ எப்படி இருந்தா என்ன அத்தை? இங்க ஒருத்தன் அவளுக்காக ஏங்கி உருகிக்கிட்டு இருக்கான் என்று கலகலப்பாக பேசினாள். இதை கேட்ட தாமரை, ரிஷியும் தாண்டா ஏங்கிட்டு இருக்கான். மாமா எங்க அத்தை? நான் ஊரிலிருந்து வந்தாச்சு, என்னை வந்து அழைத்துட்டு கொண்டு போங்க என்று பேச்சை மாற்றினாள். இங்க பாருடா, என் மருமக வெளிநாடு எல்லாம் தனியா போகலாம். இங்க இருக்கிற பூஞ்சோலைக்கு வர தெரியாதா? உங்க மாமனை அடுத்த வாரம் அனுப்பி வைக்கிறேன், போதுமா? என் செல்ல அத்தை என்று கொஞ்சினாள். ரிஷி இருந்தா இப்பவே உங்க மாமா உன்னை வந்து அழைச்சிட்டு வந்துடுவாரு என்ற தாமரையிடம், ஏன் அத்தை, ரிஷி எங்க